அதுல வந்து worst கேஸ் உங்களால வந்து சால்வ் பண்ண முடியலனா கூட they'll see your approach. ஸோ எப்படி நீங்க வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு அப்ரோச் பண்றீங்க, உங்களோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ், உங்களோட அப்ரோச்சோடது எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளமை உங்களால சால்வ் பண்ண முடியலனாலும் உங்களோட அப்ரோச் வந்து ஒரு இனோவேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா there is a chance to get selected. ஸோ உடனே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து கிடைச்சிடாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ அது எப்படி வந்து அது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது டைம் காம்ப்ளெக்சிட்டி. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு எவ்வளோ மெமரி வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் நம்ம வச்சிருக்க பார்க்கணும். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றோம்னா உடனே வந்து நான் இதெல்லாமே கம்மியா இருக்க மாதிரி சால்வ் பண்ண போறேன் அப்படிங்கிறது வந்து முடியாது. யூ கேன் ட்ரை, பட் ஒரு நல்ல சால்வ் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மலா சிம்பிளா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்து அந்த சொல்யூஷன் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் பண்ணுதா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு தென் they'll try to optimize their code. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச் இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் அதை தான் வந்து காமிக்க போறாங்க, எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து அப்ரோச் பண்றது, எப்படி அதை ஆப்டிமைஸ் பண்றது, அதோட காம்ப்ளெக்சிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. So our first speaker is Ivanika, here to give you a glimpse of problem solving through an example. Over to you, Ivanika. So good evening all, I'm Ivanika from MSc Software Systems. Is my screen visible? Anyone? Yes, sir. Yes. Okay. So இந்த ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா ஒரு அரே இருக்கு. ஸோ அந்த அரேல நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அரேயோட ஃப்ரண்ட்டுக்கு வரணும், ஜீரோஸ் எல்லாம் அந்த அரேயோட எண்ட்ல இருக்கணும். இதோட என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த அரேவை டிராவர்ஸ் பண்ணி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டுக்கு புஷ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க அந்த அரே ஸ்பேஸ்ல நம்ம ஜீரோஸை ஃபில் பண்றோம். தட் இஸ் த கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இங்க மேனுவலா ஒரு அரே இங்க டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம வேணும்னா யூசர் கிட்ட இருந்து கூட அரே வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த அரேயோட லென்த் கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து லென்த் வந்து 8. ஸோ இங்க புஷ் ஜீரோஸ் டு எண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ல அரேவும் அந்த அரேயோட லென்த்தையும் நம்ம பேராமீட்டர்ஸா பாஸ் பண்றோம். இங்க இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் up to this. அப்போ ஃபர்ஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்க கவுண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த அரேல எவ்வளவு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட் பண்றதுக்காக நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு அதை இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் லூப் வந்து அரேவை டிராவர்ஸ் பண்ணி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் வந்து எது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி அதை அரேயோட ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரே வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 2 0 4 3 0 5 0. இப்போ வந்து அந்த அரே வந்து நம்ம இப்படி கொண்டு வரணும். ஸோ 1 2 4 3 5 0 0 0. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஐயோட வேல்யூ 0 இருக்கும், என்னோட வேல்யூ 8. ஸோ ஃபார் லூப்ல எண்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னா n-1 till 7 வரைக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 1 செக் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் i 0வா இருக்கும்போது எலிமெண்ட் வந்து 1. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அரே ஆஃப் 0ல வந்து 1 ஸ்டோர் ஆகும். ஸோ கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றோம். அகைன் ஐயோட வேல்யூ வில் பி 1 அண்ட் எலிமெண்ட் வந்து 2. இப்போவும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ அரே இருக்கும்போது ஐயோட வேல்யூ 2. இப்போ வந்து ஐ ஆஃப் 2 வந்து 0. இப்போ கண்டிஷன் ஃபெயில்ஸ். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபார் லூப் மட்டும் தான் அகைன் கண்டினியூ ஆகி ஐயோட வேல்யூ 3 வரும். இப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஐயோட வேல்யூ 3, அரே ஆஃப் 2ல வந்து 4 ஸ்டோர் ஆகும். மறுபடியும் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ 4, அரே ஆஃப் 3ல 3 ஸ்டோர் ஆகும். இப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி ஐயோட வேல்யூ 5 வரும்போது 0 இருக்கு எலிமெண்ட். அப்போ கண்டிஷன் இங்க ஃபெயில் ஆகி நெக்ஸ்ட் ஃபார் லூப் கண்டினியூ ஆகும். இஃபோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது சின்ஸ் கண்டிஷன் இங்க ஃபெயில் ஆகுது. ஸோ ஐயோட வேல்யூ 6, அரே ஆஃப் 6ல வந்து இப்போ 5 இருக்கு. அப்போ கவுண்டோட வேல்யூ வந்து 5. அப்போ அரே ஆஃப் 4ல வந்து 5 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 7, இப்போ 0 இருக்காங்க. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகி இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாம ஃபார் லூப் இதோட முடிஞ்சிடும். சின்ஸ் எண்ட் வேல்யூ 7 வந்தனால முடிஞ்சிடும்.
சாரி எண்ட் வேல்யூ 7 வராது. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் முடிஞ்சனால ஃபார் லூப் இங்க ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து அரேயோட ஃபர்ஸ்ட் 5 பொசிஷனுக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அரேயோட ரிமைனிங் பொசிஷன்ல நம்ம ஜீரோஸ் ஃபில் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு வைல் லூப் கிரியேட் பண்றோம். இப்போ கவுண்டோட வேல்யூ லாஸ்டா 5 இருக்கு. இப்போ 5 வந்து அரேயோட லென்த்தை விட லெஸ் தானா இல்லையான்னு செக் பண்றோம். லெஸ் தானா இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன்ல நம்ம 0 ஃபில் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 இஸ் லெஸ் தென் 8 ட்ரூ. அப்போ அரே ஆஃப் 5ல 0 ஃபில் பண்றோம். நெக்ஸ்ட் மறுபடியும் கவுண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. 6 இஸ் லெஸ் தென் 8 அரே ஆஃப் 6 வந்து 0. அகைன் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்றோம். 7 இஸ் லெஸ் தென் 8 இப்போவும் ட்ரூ. அரே ஆஃப் 7 0. இப்போ அகைன் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த வைல் லூப். இப்போ அட் லாஸ்ட் 3 பொசிஷன்லயும் 0 ஃபில் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம அரேவை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் இட். the time complexity will be O of n. n வந்து இந்த அரேயோட number of Hello. Yes, Sangat, you are audible. ஹலோ, இப்போ நான் வந்துட்டு 2 கோடு காமிக்கிறேன். இந்த கோடோட இது வந்துட்டு சிம்பிள் தான். இப்போ நம்ம அரே கொடுக்கும்போது அது வந்துட்டு ஆட் ஆர் ஈவனா ரெண்டுமே பிரிக்கும். ஓகேவா? இந்த 2 கோடுமே அதே தான். ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி டிஃபர் ஆகும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அரே எலமெண்ட்ஸ் தூக்கி இதில் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் ஈவன் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் இந்த லூப்பில் போகும். அப்புறம் செகண்ட் டைம் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் இது எடுக்கிறக்காக இந்த இதில் போகும். ஐ மீன் இந்த லூப்பில் 2வது வாட்டி போகும். அப்புறம் கடைசியில் ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் கோடு பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக ஒரே லூப்லேயே நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிடுறோம். இது எல்லாமே ஒரே இதில் போயிட்டு ஈவன் தனியாக ஆட் தனியாக வந்துடும். அப்போ வந்துட்டு இதில் ஒரே லூப்பில் போகிறங்காட்டிக்கும் உங்களுக்கு இது 2 லூப்பில் போகிறத விட எல்லா எலமெண்ட்ஸும் 2 தாட்டி இந்த 2 லூப்பில் போகிறதுக்கு பதிலாக எல்லாமே ஒரே லூப்பில் போயிடுங்காட்டிக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம சின்ன கோடில் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஆனால் இப்போ பெரிய பெரிய கோட் போகும்போது உங்களுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுங்கிறது டைம் காம்ப்ளெக்ஸ். சங்கீத், ஹலோ, உன்னோட ஸ்க்ரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறியா? And then you can continue. Yeah, okay. Okay, Ka. Good, thank you.
Next, Shruti will be explaining about finding the missing number problem. Hello, good evening everyone. I'm Shruti from second year MSc Data Science. And இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் பைத்தான்ல. That is on finding the missing number in an array. Is my screen visible? Yes, Shruti. Yeah, thank you. இப்போ அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர் இன் அன் அரே. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வரலாம். ஃபர்ஸ்ட் அரே பேர் வந்து ஏன்ற ஒரு அரே டிக்ளேர் பண்ணிட்டு அந்த அரேல வந்து நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். இட் கேன் பி எய்தர் ஃப்ரம் 1 to 5, 5 to 10, 1 to 10 or 1 to 20, எவ்வளோ நம்பர்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது வந்து அன்சார்ட்டடாக இருக்கும். அண்ட் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ வந்து அரே ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அந்த அரேல 2, 4, 3, 1, 6 அப்படின்னு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஒரு அன்சார்ட்டட் அரே பார்த்தோன்னே நம்மளுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து அதை சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு a.sort அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த அரே சார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இந்த சார்ட்டட் அரேவை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மிஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த மிஸ் வந்து கெட் மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் ஏ அந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்பெசிஃபை கால் பண்ணுது. ஸோ இங்கே வந்து கெட் மிஸ்ஸிங் நம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் n வந்து இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் a plus 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். தட் இஸ் லென்த் ஆஃப் தி அரே plus 1. இப்போ லென்த் ஆஃப் அரே 5 இருக்கு. இப்போ மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா அந்த அரே வந்து இன்க்ரிமெண்ட் 1ஆல இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ 6 ஆகும். அதனால தான் நம்ம n இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் a plus 1 கொடுத்துருக்கோம். ஸோ லென்த் ஆஃப் a வந்து 5, 5 plus 1 6 அண்ட் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு n into n plus 1/2. இது என்ன ஃபார்முலானா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த லாஜிக், இந்த ஒரு அரே அன்னோன் வேல்யூ வந்து இந்த அரேல கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தேவையான லாஜிக் இது. டோட்டல் அப்படின்னு ஒரு வேரியபிள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கு அதில் வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை சம் ஆஃப் ஏக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இந்த அரே வேல்யூஸ்லாம் வந்து 1 by 1 சம் பண்ணி அதோட வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆயிரும் சம் ஆஃப் ஏ வேரியபிள்ல. அண்ட் ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா இந்த டோட்டல் இதில் கிடைச்ச வேல்யூ மைனஸ் சம் ஆஃப் ஏ இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். இங்கே தெரியும் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து n into n plus 1/2. ஸோ என்னன்றது வந்து கொடுத்துருக்க அரே வேல்யூஸ்ல அரேல வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 plus 1 நம்ம கண்டுபிடிக்க போற அந்த வேல்யூ plus 1 அதுக்கு தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் plus 1. ஸோ n is equal to 6. டோட்டல் வந்து n into n plus 1/2. ஸோ n வந்து 6, n plus 1 7, 6 into 7/2 that is 42/2. Total is equal to 21. And sum of a வந்து summing all the elements in the array 2 plus 4 plus 3 plus 1 plus 6 போட்டா 16 வரும். அண்ட் வந்து என்ன இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா டோட்டல் மைனஸ் சம் ஆஃப் ஏ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது 21 minus 16 ஃபைன் ரிட்டர்ன் ஆகும். ஸோ மிஸ் இஸ் ஈக்குவல் டு கெட் மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் பிரிண்ட் மிஸ் அப்படின்னா வந்து இந்த மிஸ் வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே ப்ராசஸ் நடந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்னா மிஸ்ஸிங் நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். இது ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், இது அன்சார்ட்டட் அரே. நம்ம சார்ட் பண்ணி அந்த சார்ட்டட் அரே பிரிண்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து எந்த நம்பர் மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 5 தான் மிஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நார்மல் சொல்யூஷன். இங்கே வந்து டாட் சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கதால அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி big O of n log n அப்படின்னு வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப்டிமைஸ் சொல்யூஷன்.
ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணும்போது யூ ஹேவ் டு திங்க் லைக் இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது இது ரிக்வயர்டா நெசசரியா இந்த ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த இதுல டாட் சார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இங்க டாட் சார்ட் ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து வில் பி கேரிங் அவுட் ஆர் லாஜிக் இந்த ப்ரோக்ராம். பட் அந்த டாட் சார்ட் ஃபங்க்ஷன் இல்லாமலே வந்து வி கேன் ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் வேல்யூ. நான் முன்னாடி போட்ட சேம் ப்ரோக்ராம் தான் இங்கே போட்டேன், பட் வித்தவுட் த டாட் சார்ட் ஃபங்க்ஷன். ஸோ அது போட்டுமே வந்து இஃப் யூ ரன் திஸ் கோட் அதே வேல்யூ தான் வரும். என்ன மிஸ் ஆயிருக்கோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல என்ன மிஸ் ஆயிருக்கோ அதே வேல்யூ தான் வரும். ஸோ இப்போ இந்த டாட் சார்ட் ஃபங்க்ஷன் இல்லாம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வெறும் பிக் ஆஃப் n அவ்வளவுதான். ஸோ இதனால இஃப் யூ ஃபைண்ட் அன் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் ஃபார் யுவர் ப்ரோக்ராம் ஃபார் யுவர் ப்ராப்ளம், டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாகும் அண்ட் அந்த மெமரி அலோகேட் ஆகுறதும் வந்து கம்மியாகும். ஸோ ஒரு ப்ரோக்ராம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரிக்வயர்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் ரிக்வயர்டா அப்படின்னு நெசசரியா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ தட் வி குட் ரெடியூஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. தேங்க்யூ. So hi all, am I audible? Yes, Abhinaya. Yes. Okay, so okay, so we're going to see a program where we'll be finding the two smallest numbers in an array. So இப்போ இது பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரேவை டிஃபைன் பண்ணிக்கிறோம். இது பண்ணதுக்கு அப்புறமா we are going to write a function. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம்ல வந்து நான் டூ ஸ்மாலஸ்ட்னு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து அரேவை பாஸ் பண்றேன். அண்ட் இந்த அரே வந்து கம்ப்ளீட்டா டிராவர்ஸ் பண்றதுக்கு நமக்கு லெங்த் ஆஃப் தி அரே வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த லைன் லெங்த் ஆஃப் தி அரேவை வந்து அரே சைஸுங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால டெம்பரரி வேரியபிள்ல அரே 0 ஸ்டோர் பண்ணிட்டு we are going to run a loop. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லூப் இருக்கு, அவுட்டர் லூப் அண்ட் இன்னர் லூப். ஸோ அவுட்டர் லூப் வந்து the range is from 0 to the complete array size and inner loop is from I plus 1 to array size. ஏன் I plus 1 அப்படின்னா we are going to for the first outer loop we'll be finding the smallest element and inner loopல வந்து நம்ம அடுத்த smallest element கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்படின்னா it will be one place more than the initial place. ஸோ அதனால I plus 1 எடுத்துக்கிறோம். அண்ட் உள்ள இருக்கிற இஃப் கண்டிஷன் என்னன்னா வில் பி கம்பேரிங் அரே ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் தேன் அரே ஆஃப் ஜேன்னு கம்பேர் பண்ணி நார்மல் ஸ்வாப்பிங், இப்போ நார்மலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் ஈக்குவல் டு சி அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுவோம். அதே தான் இங்க வந்து அரே யூஸ் பண்றோம். ஸோ டெம்பரரி வேரியபிள்ல அரே ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் அரே ஆஃப் ஐல அரே ஆஃப் ஜே அண்ட் தென் அரே ஆஃப் ஜேல டெம்பரரி. ஸோ இந்த ஸ்வாப்பிங் நடந்து இந்த கம்பேரிசன் பண்ணும்போது வில் பி கம்ப்ளீட்லி சார்ட்டிங் தி ஹோல் அரே. ஸோ சார்ட்டட் அரேவை இங்கே பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த அரேல இருக்கிற மினிமம் எலிமெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சார்ட் பண்ண ஆர்டர் வந்து ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸோ நம்மளோட மினிமம் எலிமெண்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் டூ ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த அரேவை டிஃபைன் பண்ணியாச்சு அண்ட் ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சார்ட்டட் அரேல இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் சார்ட் ஆயிருக்கு அண்ட் மினிமம் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் 1 and 3. ஸோ இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் வந்து
It's one of the solutions to this problem. So நம்ம next வந்து இன்னொரு efficient solution, அதாவது having a more less time complexity பார்க்க போறோம். இதோட time complexity வந்து it is big O of n into log of n. ஸோ இதை விட எஃபிஷியண்ட்டாக கொண்டு வர முடியும்னா எஸ் இட்ஸ் பாசிபிள். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வில் பி யூசிங் அன் இன்பில்ட் லைப்ரரி கால் SYS. ஸோ பேசிக்காகவே வந்து நம்ம இப்போ ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் லைஃபுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்போஸ் ஒரு நியூ டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இஃப் இட் இஸ் ரிலவென்ட் டு அ டாபிக் தட் வி ஆல்ரெடி நோ, நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கிற ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட சிஸ்டம் மெமரிலையும் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸ் தட் ஆர் இன்பில்ட் அண்ட் த லைப்ரரி வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது ப்ரீடிஃபைன்ட் வேரியபிள்ஸ் அதில் இருக்கிறதுனால தட் வில் பி மோர் எஃபிஷியன்ட். அது வந்து ஈஸியாக அதை வந்து கிராஸ் பண்ணி இட் கேன் ரன் த ப்ரோக்ராம் மச் ஃபாஸ்டர். ஸோ இங்கே நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிற லைப்ரரி பேர் SYS sys. ஸோ இப்போ இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து லெட்ஸ் டிஃபைன் அ ஃபங்க்ஷன். ஐம் கிவிங் இட் த நேம், என்ன நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் லெட்ஸ் பாஸ் தி அரே. ஸோ இங்கே வந்து let's use a different array. So array 1 தான் இங்க பாஸ் பண்ணோம். Let's have the same elements with a small change. அதாவது இப்போ சப்போஸ் சேம் எலிமெண்ட்ஸ் சிமிலர் எலிமெண்ட்ஸ் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதை வந்து நம்ம இதில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து சேம் லாஸ்ட் கோட்ல மாதிரியே நம்ம வந்து லெங்த் ஆஃப் தி அரேவை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ வந்து வீல் ஹாவ் அ இஃப் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து எதுக்கு அப்படின்னா we need to find the smallest two numbers in an array. So அப்போ வந்து if the array size itself is less than 2, it doesn't make sense. அப்போ we'll have an if condition saying if the array size is less than 2 அப்படின்னா we just prompt the user that the input is invalid. And let's have an empty return. Okay. So in the condition வந்து you can have it even for this first solution, but here in the if condition நீங்க கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து மெயின் efficient solution கொண்டு வரக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். So we are going to use two variables, first and second, to represent the first smallest and the second smallest element. And இங்கே தான் வந்து we'll be using the SYS library inbuilt variable called max size. So in the max size variable வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it will basically return the largest element in the complete array, and we'll be storing it in both of these variables, first and second. So same ஒரே லைன்லயே வந்து நம்ம initialize பண்ணலாம். And we'll be using the dot operator to access this. Now initialize பண்ணியாச்சு. இப்போ வந்து we are going to run a loop for I in range. This range is going to be for the complete array from the first element to the complete array size. So in the loop குள்ள என்ன பண்ண போறோம்னா we are not going to create another loop as we did here. We have an outer loop and an inner loop, but நம்ம கம்ப்ளீட்டா அந்த லூப்பையும் அவாய்ட் பண்ண போறோம். பட் அதுக்கு இன்ஸ்டெடா என்ன பண்ண போறோம் அப்படின்னா since we have two variables assigned, we are going to do a comparison. So first comparison வந்து if the array of I is less than the first, அதாவது firstல தான் வந்து maximum value இருக்கு நமக்கு தெரியும். So it will be definitely less than this. அப்போ what we'll do is second elementல we'll be shifting this by assigning the first variable's value in the second variable, and firstல வந்து
we'll assign array of I. Now, for the next step, suppose வந்து இந்த condition satisfy ஆகல அப்படின்னா, it means இப்போ வந்து current element is smaller than the first, so we are updating both the first and the second variable in this if condition. அதுவே வந்து இப்போ வந்து if this array of I is in between the first and second, so அப்போ என்ன பண்ண போறோம்னா, in another elif condition we'll be having two different conditions that has to be satisfied. அதாவது both have to be satisfied. The first thing is array of I must be less than the second variable, and if that is true, அது மட்டும் இல்ல, and it should not be the same as the first. So array of I should not be same, not be equal to the first. So we are not going to consider the same so அந்த element வந்து repeatedா நம்ம consider பண்ணாம இருக்கிறதுக்கு we are giving this condition. So இங்க என்ன பண்ணுவோம்னா, we'll be changing the second variable by assigning the second with array of I. Now after this if else conditions, so in the loop வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்போ from 0 to array say the whole lengthy traverse பண்ணிட்டு it will be giving us the results of, I mean, by swapping the variables, and finally first and secondly இப்போ வந்து values store ஆயிரும். இப்போ coming outside the for loop, we'll be comparing and checking another condition. இப்போ வந்து suppose in the second variable is the same as the maximum element, அதாவது நம்ம system of maximum size அப்படிங்கிறது வந்து it will be giving us the maximum element. So initially we've initialized the second with this. So இங்க எந்த like changesமே இல்லாம the second element is equal to maximum element அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ இது எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் அரேல வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரே வேல்யூஸா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் சிமிலர், எவ்ரிதிங் சேம் அப்படின்னா இந்த எந்த சேஞ்சஸுமே நடக்காது. ஏன்னா இட் வில் நாட் பி லெஸ் தேன் எனிதிங், எவ்ரிதிங் வில் பி ஈக்குவல். அப்போ இட் வில் பி சேம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் அப்போ இருக்கும்போது என்ன பண்றோம்னா, we'll check if it is the same as max size, and if it is அப்படின்னா the obvious meaning is that we don't have a smallest element to print. So there's no second smallest in the array. And இப்போ வந்து the else condition is the normal condition where we're going to print the smallest, first smallest and the second smallest. Okay, so let's so இங்க வந்து array define பண்ணியாச்சு and we have completed the function. So let's call our function now. So let's run this cell. So இங்க பாத்தீங்கன்னா it has printed the smallest elements of so the final the smallest elements are printed. So இதுல வந்து efficient solution அப்படின்னா
இந்த செகண்ட் கோட்ல வந்து it will be O of n. So obviously O of n complexity is less than O of n log n. So we conclude the second solution is more efficient. Thank you. Is my screen visible? Yes. So this is the program for array rotation by 2. First நமக்கு வந்து ஒரு set of elements கொடுத்துருவாங்க. நம்ம வந்து array rotation by 2 3 அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த elements எல்லாம் இதுக்கு பின்னாடி கொண்டு போய் போடணும். ஸோ இது வந்து array rotation by 2ங்கிறதுனால 1 and 2 first ரெண்டு நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் ரெண்டு பொசிஷனுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யூசிங் அ டெம்பரவரி அரே. சில வந்து அரே யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால வில் பி யூசிங் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு அரேவை வந்து இன்புட்டா வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் டி, இந்த டிங்கிறது வந்து நம்ம எத்தனை எலிமெண்ட்ஸை ரொட்டேட் பண்றோம் அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது டி. ஸோ இந்த இடத்துல ரெண்டு எலிமெண்ட்டை வந்து ரொட்டேட் பண்றதுனால இது 2. n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இங்க 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரி அரே கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த ரெண்டு எலிமெண்ட், அதாவது எந்த ரெண்டு எலிமெண்ட் ரொட்டேட் பண்றோமோ அந்த எலிமெண்ட்ஸை இதுல ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் தி அரேவை ஷிஃப்ட் பண்றோம். லாஸ்ட் ரெண்டு பிளேஸ் மட்டும் ரிமைன் அப்படியே சேமா இருக்கும். லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து அந்த டெம்பரவரி அரேல இருந்து அந்த வேல்யூஸை இந்த பிளேஸ்ல காப்பி பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நமக்கு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஏஆர்ஆர்னு சொல்லிட்டு. அப்புறம் டெம்ப்னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து அரே சைஸை வந்து வாங்குறோம். அதுக்கப்புறம் என்டர் எலிமெண்ட்ஸ் டு பி ரொட்டேட்டட், எத்தனை எலிமெண்ட்ஸை வந்து ரொட்டேட் பண்றோமோ அதை வந்து டிங்கிற வேரியபிள்ல வாங்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் எதுக்கு அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து அந்த அரே எலிமெண்ட்ஸை இன்புட்டா வாங்கி இந்த ஏஆர்ஆருங்கிற லிஸ்ட்குள்ள அப்பெண்ட் பண்றோம். ஸோ அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் லூப் வந்து இந்த டிங்கிறது 2. ஸோ இந்த லூப்பை நம்ம வந்து ரெண்டு டைம் வந்து ரன் பண்றோம். temp dot append of arr of I அப்படின்னா இந்த ஏஆர்ஆர்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பொசிஷன்ல இருக்க எலிமெண்ட்ஸை வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸை வந்து டெம்பரவரி லிஸ்ட்குள்ள நம்ம காப்பி பண்றோம் ஃபர்ஸ்ட். அதுதான் ஸ்டெப் 1. ஸோ அதை நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்டிங் தி அரே. ஸோ n மைனஸ் டி அப்படின்னா என்னோட வேல்யூ 5ன்னு இங்க நம்ம எடுத்துக்கலாம். டியோட வேல்யூ வந்து 2. ஸோ 5 மைனஸ் 2 வந்து 3. இந்த லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆகும். ஏஆர்ஆர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐ பிளஸ் டி. அப்போ 0 பிளேஸ்ல இருக்க நம்பர் வந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்க நம்பர் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இந்த 1க்கு பதிலா இந்த 3 வந்துடும், இந்த 2க்கு பதிலா இந்த 4 வந்துடும், 3க்கு பதிலா 5 வந்துடும். 4 and 5 நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இட் வில் ரிமைன் த சேம். இந்த மாதிரி இப்போ நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் ஃபார் லூப்ல என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு டைம் லூப்பை ரன் பண்ணி இந்த டெம்பரவரி வேரியபிள்ல இருக்க எலிமெண்ட்ஸை இந்த அரேக்குள்ள காப்பி பண்றோம். ஸோ இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஐ பிளஸ் என் மைனஸ் டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 0 பிளஸ் 5 மைனஸ் 2 வந்து 3. ஸோ தேர்ட் பொசிஷன்ல வந்து டெம்போட 0 இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் வந்து காப்பி ஆயிரும். அப்போ 1 இங்க வந்துடுச்சு. அப்புறம் லாஸ்ட் வந்து 4th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ டெம்பரவரி அரேல இருக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ காப்பி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு லாஸ்டா வந்து 3 4 5 1 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அரே சைஸ் கேட்குறாங்க. ஸோ 5ன்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்டர் த எலிமெண்ட்ஸ் டு பி ரொட்டேட்டட், எத்தனை எலிமெண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணுமோ அதை கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அரேயோட எலிமெண்ட்ஸ் என்டர் பண்றோம். ஸோ ஃபைனலா நமக்கு ரொட்டேஷனுக்கு அப்புறம் நம்மளோட அரே இப்படிதான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்றது. இதுல வந்து 1 by 1 ரொட்டேட் பண்ணுவோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 1 இருக்கிறத வந்து 7க்கு அப்புறம் இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து 2 3 4 5 6 7 1 அப்படின்னு இருக்கும். செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது இந்த 2வும் வந்து 1க்கு பின்னாடி போயிடும். ஸோ 1 by 1 ரொட்டேட் பண்றது. அந்த ப்ரோக்ராம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நம்ம யூசர் கிட்ட இருந்தும் இன்புட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்மள ஃபர்ஸ்டே கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் அப்படியே கொடுத்துட்டேன் 1 2 3 4 5 6 7. லெஃப்ட் ரொட்டேட் ஆஃப் அரே
2,7 அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு. இங்க நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ இதுல லூப் இருக்கு ஃபார் I in range of D. இங்க Dங்கிறது 2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது லெஃப்ட் ரொட்டேட் பை 1 ARR, N இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இங்க இருக்கு இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ ஒரு டெம்பரவரி வேரியபிள்ல வந்து நம்ம அரே இண்டெக்ஸ் 0ல இருக்க வேல்யூவை வைக்கிறோம். அரே இண்டெக்ஸ் 0ல 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ டெம்பரவரி வேரியபிள்ல நம்ம இந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்றோம். ஃபார் I in range of n-1 ARR of I is equal to ARR of I plus 1. ஸோ ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது 0 இண்டெக்ஸ்ல 0 plus 1 இருக்க எலிமெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். ஸோ இந்த பிளேஸ்ல வந்து செகண்ட் எலிமெண்ட் வரும், 2 இருக்க இடத்துல 3 வரும், 3 இருக்க இடத்துல 4, அப்புறம் 5, அப்புறம் 6 அப்படின்னு இருக்கும். லாஸ்டா இந்த n-1 இண்டெக்ஸ்ல, அதாவது ARR of 6 இந்த இண்டெக்ஸ்ல வந்து அந்த டெம்பரரி வேரியபிள்ல இருக்க வேல்யூவை நம்ம பேஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு டைம் லூப் ரன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் இன்க்ரிமெண்ட் ஆகி போகுது. இப்போ இன்னொரு டைம் லூப் ரன் ஆகணும். ஏன்னா டியோட வேல்யூ வந்து 2. ஸோ செகண்ட் டைமும் இதே ப்ராசஸ் நடக்குது. இந்த டைம் வந்து டெம்பரரி வேரியபிள்ல ARR of 0 இண்டெக்ஸ்ல வந்து 2 தான் நமக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி லூப் 1 டைம் ரன் ஆயிடுச்சு. ஸோ 2 வந்து டெம்பரரி வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். திரும்ப லூப்பை ரன் பண்ணும்போது எல்லா பொசிஷனும் 1 டைம் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகி போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்ல நம்ம டெம்பரரி வேரியபிள்ல இருக்க வேல்யூ 2வை வந்து பேஸ்ட் பண்றோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த லூப் ரன் ஆகி முடிச்சுட்டு கீழே வரும். ஸோ கால் பண்ணும் பிரிண்ட் அரே ஃபங்க்ஷனை. அப்போ நம்ம வந்து இந்த அரேவை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த இடத்துல எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வில் கெட் ஸ்பேஸ் ஆஃப்டர் எவ்ரி எலிமெண்ட். இந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ எவ்ரி ஒன். Is my screen visible? Yes. Okay. So hi, and this is Yalini Karthik. So I'm from MSc BS. So now we are going to see about the problem. Check if email address is valid or not in Python. So how we can check if we enter an email address, and we need to check whether that email address is valid or not. So for that we need to know about the concept of regular expression, that is regex. So then only we can move on to that problem. So let me explain the regular expression in a short thing, and we can move on to that. So a regular expression, and its short form is regex. And regex regular expression is a sequence of characters that use a search pattern to find a string or a set of strings. String is nothing but anything we can say. So it needs to find a sequence of character whether that matches to the pattern, and it detects the presence or absence of a text by matching with a particular pattern. And also it can use a sub or more sub patterns in it. And Python provides a REM module that supports the use of regex in Python. So Python provides a REM module, and that REM module in Python offers a search where it takes a regular expression and a string, and it says whether the string has matches the pattern or not. And next, in regular REM module, we need meta characters and special sequence which are present in REM module. As I said, Python provides a REM module for searching the pattern. So we can see the REM module in a table. So these are the meta characters, and I have mentioned the description. So backslash is nothing but used to drop the special meaning of character following it. As நம்ம வந்து சொல்றோம்னா, இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டாட் இருக்கு, அண்ட் இட்ஸ் அ மெட்டா கேரக்டர். பட் வந்து நம்ம டாட்டை வந்து வி டோன்ட் வாண்ட் இட் டு பி அ மெட்டா கேரக்டர், பட் இட் வாண்ட் டு பி நார்மலாக நம்ம அதை டாட்டை சர்ச் பண்ணோம்னா நம்ம வந்து பேக்ஸ்லாஷ் டாட்னு போட்டிங்கன்னா டாட்டோட மெட்டா, அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ரிமூவ் ஆயிடும், அண்ட் இட் ஒன்லி டேக் இட் இஸ் அ டாட். நான் வந்து பைத்தன் வந்து இப்போ நம்ம டாட்னு மட்டும் போட்டோம்னா அது வந்து அது மெட்டா கேரக்டர்ஸ் கூட நடிச்சுக்கலாம். பிகாஸ் பைத்தன் இஸ் அ லாங்குவேஜ், கம்ப்யூட்டிங் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ வந்து நம்ம அது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம பேக்ஸ்லாஷ் டாட்னு போட்டோம்னா அந்த மெட்டா கேரக்டர் வந்து ரிமூவ் ஆகி இட்ஸ் அ நார்மல் கேரக்டராக அது வந்து அதை எடுத்துக்கும். அண்ட்
bracket போட்டோம்னா ரெப்ரசன்ட் கேரக்டர் கிளாஸை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டோம்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஏதாவது என்டர் பண்ணோம்னா இட் மேட்சஸ் த பிகினிங். ஸோ இதுக்கப்புறம் எஸ் நீங்க போட்டிங்கன்னா அது வந்து பிகினிங்கை மேட்ச் பண்ணுங்கிற அர்த்தத்தில் சொல்லும். அண்ட் டாலர் சிம்பிள் இட் மேட்சஸ் த எண்ட். இப்போ டாலர் போட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒய்னு கொடுத்தீங்கன்னா தட் கேரக்டர் ஷோ மேட்சஸ் த எண்ட். அதுதான். ஸோ டாட்ங்கிறது வந்து மேட்சஸ் எனி கேரக்டர் எக்ஸப்ட் நியூ லைன். அதில் இப்போ டாட் எஸ்னா எனி கேரக்டரை மேட்ச் பண்ணும், நியூ லைனை தவிர அந்த லைனில் இருக்க கேரக்டர் வந்து மேட்ச் பண்ணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள்னா இட்ஸ் வந்து எனி ஆஃப் த கேரக்டர்ஸ் செப்பரேட்டர்ஸ், செப்பரேட்டான கேரக்டர்ஸை மேட்ச் பண்ணுறதை இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் கொஸ்டின் மார்க் வந்து மேட்சஸ் 0 or 1 அக்கரன்ஸ். ஏதாவது ஒரு வாட்டி தான் அது வந்து வரணும் அப்படின்னா இல்லாட்டி 0 மேட்ச் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். And again the continuation of the meta character. So இந்த மாதிரி ஸ்டார்னா எனி நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், இப்போ வந்து இன்க்ளூடிங் 0 அக்கரன்சஸ். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது நம்பர் போட்டிங்க எதாவது போட்டிங்கன்னா எஸ்ங்கிற வேர்ட் போட்டிங்க லெட்டர் போட்டிங்கன்னா அது வந்து எதை வேணாலுமே வந்து நமக்கு வந்து எனி நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் இருக்கான்னு சொல்லி காட்டிடும். அண்ட் ப்ளஸ்னா 1 or more அக்கரன்சஸ். ஸோ இது வந்து இந்த ஃப்ளார் ப்ராக்கெட் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இண்டிகேட் த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் ப்ரிசைடிங் ரிஜெக்ட்ஸ் டு மேட்ச். ஸோ ஏதாவது நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து ப்ரிசைடிங் ரிஜெக்ட்ஸில் மேட்ச் ஆகணும் அப்படின்னா இது நம்ம பண்ணுற ரிஜெக்ட்ஸை தவிர நமக்கு முன்னாடி இந்த ரிஜெக்ட்ஸில் மேட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்க்ளூஸ் குரூப் ஆஃப் ரிஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த ப்ராக்கெட் வந்து இப்போ குரூப் ஆஃப் ரிஜெக்ட்ஸ் மேட்ச் பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. So already I said there are meta characters and special sequence. So இப்போ நம்ம special sequence பற்றி பார்க்கலாம். And there are 10 special sequences. So \a அப்படின்னா வந்து begins with a given character. இப்போ நீங்கள் \a போட்டு இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் பண்ண இது வந்து இந்த இதில் மேட்ச் ஆயிருக்கணும். அப்படின்னா வந்து நமக்கு அவுட்புட் மேட்ச்டுன்னு காட்டும். வேறு ஏதாவது இருந்ததுன்னா அவுட்புட் வந்து அன்மேட்ச்டுன்னு சொல்லி காட்டிடும். So \, and small b na if matches if the word begins or ends with a given character. So small b போட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோம் இல்லாட்டி கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிகின்ஸ் ஆர் எண்ட்ஸில் இப்போ வந்து ./b ஸ்ட்ரிங்கு கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்து பிகினிங்கை செக் பண்ணும். இதுவே நம்ம ஸ்ட்ரிங் \b கொடுத்தா அது வந்து எண்டை வந்து ரெப்ரசன்ட். ஸோ இதில் டிஃப்ரென்சஸ். நம்ம வந்து /bக்கு அடுத்து ஏதாவது கொடுத்தோம்னா அது பிகினிங். ஸோ /bக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங் கொடுத்தோம்னா அது வந்து எண்டு. So capital வந்து opposite of /b because the string should not start or end with a given. இப்போ வந்து ஏதோ ஒரு string வந்து end or start ஆகவே கூடாது இந்த ஒரு கேரக்டர் வச்சு அப்படின்னா வந்து நம்ம /B கொடுப்போம். ஃபார்மேட் வந்து அதே /b-க்கான ஃபார்மேட் தான். அண்ட் /small d னா மேட்சஸ் எனி டெசிமல் டிஜிட். இப்போ டெசிமல் டிஜிட் 0 to 9 அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட் ஆஃப் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா டெசிமலாக வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து /small d யூஸ் பண்ணுவோம். அண்ட் capital D வந்து மேட்சஸ் நான் டிஜிட் கேரக்டர்ஸ். இப்போ நான் டிஜிட் கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதர்ஸ் இது பண்ணுறதுனா capital D. அண்ட் /small s னா ஏதாவது ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் இருக்கு அப்படின்னா அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா /small s நம்ம கொடுப்போம். அண்ட் Hey, you continue. Okay. Yeah, okay. So capital S na adhe the opposite of /s. Small s matches any non-white space character. So /w or small w na matches any alphanumeric character. Alphanumeric character is equal to small a to small z and capital A to capital Z and 0 to 9. So இந்த மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் கிளாஸ் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும்னா /small w யூஸ் பண்ணுவோம். அதே capital W னா எனி நான் ஆல்ஃபானுமிக் கேரக்டர். அதாவது இதுக்கு ஆப்போசிட் small w க்கு ஆப்போசிட் தான் capital W. அண்ட் /z னா given rejectsல வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து எண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து நம்ம capital Z யூஸ் பண்ணுவோம். So we can come to this after that. So இப்போ நான் program explain பண்ணிடுறேன். So what is our program is check if email address is valid or not in Python. And email address is a string separated two parts. அதாவது ஒரு @ங்கிற ஒன்று இருக்கணும் and ஒரு personal information, that is @ and domain and personal information. So two parts, @ and a personal information and a domain, that is personal information @ domain. இந்த ஒரு ஃபார்மேட்டை தான் வந்து நம்மளோட email address வந்து இருக்கணும்.
So as I said already, we need a remodule that Python provides to do this kind of problem solving. So வந்து இதுக்கு வந்து remodule நான் import பண்ணிருக்கேன். So import re, it is a built-in Python remodule. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வேலிட் ஈமெயில் நம்ம ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன்னா /b, நான் /b போட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இட் மீன்ஸ் தட் இட் நீட்ஸ் டு செக் த பிகினிங் ஆஃப் த கேரக்டர் இப்படி இருக்கணுங்கிறது தான். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. So /b matches if the word begins or ends with the given character. So ./b string கொடுத்தோம்னா it will check for the beginning of the word. So beginning of the word நான் என்ன கொடுத்துருக்கேன்னா capital A to capital Z இருக்கலாம், small a to small z இருக்கலாம், and 0 to 9 இருக்கலாம், and special characters இருக்கலாம், அதாவது plus, minus, and underscore, percentage இந்த மாதிரி charactersம் இதில் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து /b and I have given the set of strings here. So plus வேற என்ன வேணும்னா at is the கண்டிப்பா இருக்கும். ஸோ at is the domain. ஸோ at domain நமக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா A to capital Z இருக்கலாம், small a to small z இருக்கலாம், and 0 to 9 இருக்கலாம், and plus and minus இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அட்டோட நான் அதை வந்து நான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். as I said, represent a character class. ஸோ கேரக்டர் கிளாஸ் ரெப்ரசென்ட் பண்ணதை நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிளஸ் /a2, அதாவது வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது பேக்ஸ்லாஷ்னா யூஸ் டு ட்ராப் தி ஸ்பெஷல் மீனிங் ஆஃப் கேரக்டர் ஃபாலோயிங் இட். ஸோ எனக்கு டாட் வேணும். ஸோ டாட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது ஏன்னா டாட் வந்து அது மெட்டா கேரக்டர்னு பைத்தன் எடுத்துக்கும். ஸோ அது நமக்கு வேண்டாம், நம்ம வந்து நார்மல் கேரக்டர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ // யூஸ் பண்ணி நான் டாட் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வந்து /. ஸோ டாட்க்கு அப்புறம் நமக்கு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது என்ன ப்ராக்கெட்னா A to Z ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி என்னவா இருக்கலாம்னா A to Z இருக்கலாம், அண்ட் small a to small z இருக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். So floor bracket represents indicate the number of occurrence of preceding registers too much. So number of occurrence வந்து ஒரு வாட்டி அக்கர் பண்ணலாம்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இது வந்து /b முன்னாடி நான் ஒரு ஸ்ட்ரிங் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எண்டிங்ல கண்டிப்பா இது இருக்கணுங்கிறது தான் அதோட மீனிங். So we are defining a function check email and re-full matching rejects வந்து நான் இங்க re-full matchனா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். Sorry. So re-full match now it returns a match object if and only if the entire string matches the pattern. நம்ம ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேட்டர்ன்ல இருக்கிற இது இருந்தாதான் அது வந்து re-full match வந்து மேட்ச் பண்ணும், இல்லாட்டி வந்து மேட்ச் பண்ணாது. ஸோ வந்து அதுக்கு சின்டாக்ஸ் வந்து re-full match, pattern, string and flags. இப்போ parameters வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேட்டர்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து பேட்டர்ன் தட் வி வாண்ட் டு மேட்ச். நம்ம என்ன பேட்டர்ன் வந்து மேட்ச் பண்ணுமோ அதுதான் பேட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்ட்ரிங் வந்து த ஸ்ட்ரிங் விச் யூ வாண்ட் டு சர்ச் ஃபார் த பேட்டர்ன். நம்ம மெயில் தான் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ வந்து மெயில் நம்மளோட ப்ராப்ளம்ல அது மெயில். ஸோ நார்மலாக வந்து ஸ்ட்ரிங் விச் யூ வாண்ட் டு சர்ச் ஃபார் த பேட்டர்ன். அண்ட் ஃபிளாக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ வந்து இப்போ மோர் அட்வான்ஸ்டு மாடிஃபை கஸ்டமைஸ் த பிஹேவியர் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணது நமக்கு வந்து இது பண்ணால் ஃபிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபிளாக்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா re-full match rejects. நம்ம வந்து பேட்டர்ன் வந்து ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன். ஸோ ரிஜெக்ட்ஸ் நான் இங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ அதை இங்கே போட்டிருக்கேன். நம்ம என்ன வந்து சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயிலில் தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இமெயில் நம்ம அதை தான் சர்ச் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஸோ இமெயில் அண்ட் இஃப் வந்து இது வந்து நமக்கு வந்து ஓகேவாயிடுச்சு, பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து அதோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா வேலிட் இமெயில்னு கொடுக்கும். ஆர் எல்ஸ் இட் வில் பிரிண்ட் அஸ் இன்வாலிட் இமெயில். ஸோ டிரைவர் கோட். ஸோ வி ஹேவ் டு என்டர் த இமெயில் வந்து நான் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அண்ட் காலிங் த ஃப்ரண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து செக் இமெயில். ஸோ அந்த மாதிரி 3 இமெயில் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அவுட்புட் வந்து இங்கேயே தெரியும். யூ கேன் சி த அவுட்புட். ஸோ ankiratra326@gmail.com வேலிட் இமெயில் காட்டியிருக்கு. அண்ட் மை ஓன் சைட் @rearth.organization வேலிட் இமெயில். இந்த இதில் வந்து ankitra326.comல அட்டு இல்லை. ஸோ வந்து அது இன்வாலிட் இமெயில்னு காட்டியிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ண எல்லாமே இருக்குது. நம்ம முன்னாடி வந்து நமக்கு லெட்டர்ஸ் இருக்குது, A to Zல லெட்டர்ஸ் இருக்குது அண்ட் நம்பர்ஸும் இருக்குது. அண்ட் அட்டுக்கு அப்புறமும் நம்ம வந்து கேபிட்டல் A to capital Z கொடுத்துருந்தோம், டாட் கொடுத்துருந்தோம், ஹைஃபன் கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. அண்ட் .comலையுமே வந்து டாட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருந்தோம், அதுவும் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே இதுதான். அண்ட் ஸோ வி ஆர் கெட்டிங் திஸ். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.
ஹாய் ஆல். நான் இப்போ ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். What is spiral? Spiral, a long curved line which goes from the edges to the center. அதே மாதிரி தான் நம்ம ஸ்பைரல் மேட்ரிக்ஸும் இருக்க போகுது. நம்ம வந்து நார்மலாக நம்ம பிரிண்ட் பண்ணுற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து அதோட ஆக்சுவல் பொசிஷன் நம்ம அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இதே ஸ்பைரல் ஃபார்மில் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற மாதிரி இப்போ பவுண்டரியில் ஆரம்பித்து நம்ம 4 சைடும் முடிச்சு அதோட அதோட சென்டர் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இது அதோட இன்னொரு எக்ஸாம்பிள். ஒன்ல ஆரம்பிச்சு 2, 3, 4 அண்ட் அகைன் லாஸ்ட் காலம் பிரிண்ட் பண்ணி தென் லாஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் நம்ம ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பைரலில் பிரிண்ட் பண்ணுவோம். இதோட கோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ அதை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். பேராமீட்டர்ஸ் கொடுத்துடலாம், ரோ, காலம் அண்ட் நம்ம பாஸ் பண்ணுற அரே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பவுண்டரிஸ் டிஃபைன் பண்ணணும். அதை நம்ம எந்த டைரக்ஷனில் போகுதுன்றதுக்காக நம்ம பவுண்டரிஸையும் அதோட டைரக்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடணும். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த அரே எக்ஸாம்பிளில் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து டாப், பாட்டம் அண்ட் ரைட்டு, லெஃப்ட்டு. நம்ம வந்து இப்போ இங்கே வந்து நம்ம டாப்லேருந்து நம்ம வந்து டவுன் போகிறோம்னா நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். நம்ம ரோ நம்பர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்னு நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கோம் ரோ நம்பர். இதே பாட்டம்லேருந்து நம்ம டாப்புக்கு போனால் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போவோம், லாஸ்ட் ப்ரீவியஸ் ரோன்னு. ஸோ நம்ம வந்து ரோலேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் பாட்டம்க்கு. சேம் நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் போகிறோம்னா ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம்ன்றதுனால நம்ம அதை 0லேருந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து காலம் -1 கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அதை. அண்ட் நம்ம வந்து டைரக்ஷன் டிக்ளேர் பண்ணிடலாம். நம்ம இப்போ ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் தேவை. ஸோ இந்த ஒரு லூப்புக்குள்ளே நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம்.
while top less than bottom, less than or equal to bottom, left less than or equal to right. இது நம்ம ஏன் கொடுத்தோம்னா நம்ம வந்து டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணலையும் பாட்டம் வந்து டிக்ரீஸ் பண்ணலையும் நமக்கு வந்து இப்போ இங்கே 3x3 இருக்கனால நம்ம 0 1 2 எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து மேக்ஸிமம் 2 மினிமம் 0ன்னு இருக்கும். நம்ம வந்து டாப் இன்க்ரீஸ் பண்ணலையும் பாட்டம் ரெடியூஸ் பண்ணலையும் நமக்கு வந்து டாப் தான் வந்து கம்மியாக இருக்கும். சேம் நம்ம வந்து லெஃப்ட் தான் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம சைமல்டேனியஸாக இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம், இதை டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டுமே 1 = 1 அண்ட் 1 = 1 வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ரிப்பீட் ஆகாமல் இருக்க வேல்யூஸ் நம்ம ரிப்பீட்டாக பிரிண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் டைரக்ஷன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைரக்ஷனில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பிரிண்ட் பண்ணுவோம், லெஃப்ட் டு ரைட் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 1 2 3 நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி ஆகணும். லெஃப்ட் டு ரைட் அது பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்றோம். நம்ம வந்து லெஃப்ட்ல ஆரம்பிச்சு ரைட்ல முடிக்க போறோம். ஸோ நம்மளோட லூப்லயே நம்ம வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு, நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும். நமக்கு வந்து டாப் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை பிரிண்ட் பண்றதுனால நமக்கு வந்து ரோ சேம் தான். ஸோ 1 2 3 எல்லாத்துக்குமே வந்து ரோ சேம் தான், காலம் தான் மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ அதனால நம்ம சேஞ்சிங் ஃபேக்டரான ஐயை வந்து நம்ம வந்து காலம்ல நம்ம பிரிண்ட் பண்றோம். நம்ம யூஸ்வலா மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுற மாதிரி ரோ காலம் எழுதுற மாதிரி தான் நம்ம இங்க பிரிண்ட் பண்றோம். இப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இப்போ 1 2 3 வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ரோக்கு போறதுக்காக நம்ம வந்து நம்ம டாப்பை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு நம்ம இப்போ போறோம். அதுக்கு இங்க கண்டிஷன் நம்ம வைக்கிறோம். சேம் அகைன் நம்ம இங்க வந்து நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து டாப் டு பாட்டம் போறோம். ஸோ இது வந்து நம்ம டாப் டு பாட்டம் பிரிண்ட் பண்ண போறோம் இந்த லூப்ல. அதே மாதிரி நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அது டு பாட்டம். அதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்றோம். இந்த இடத்துல நமக்கு வந்து சேஞ்சிங் ஃபேக்டர் வந்து காலம் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலம் ரோ தான். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, நமக்கு சேஞ்சிங் ஃபேக்டர் ரோ தான். காலம் வந்து லாஸ்ட் காலம் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து சேஞ்சிங் ஃபேக்டர் ஐயா வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கிறோம். அதை பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம லாஸ்ட் காலம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் காலம் போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம ரைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகிறோம்.
இப்போ வந்து நம்ம 1 2 3 அண்ட் 4 5 5 வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரைட் டு லெஃப்ட் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ரைட் டு லெஃப்ட், அதே மாதிரி நம்ம வந்து ரைட்ல ஆரம்பிச்சு இங்க வந்து நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட் போறதுனால நமக்கு வந்து காலம் வைஸ் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து -1 கொடுத்து நம்ம வந்து ப்ரீவியஸ்க்கு போறோம். ஸோ அதனால நம்ம -1 கொடுக்குறோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு போறோம். இப்போ வந்து நம்ம வந்து இங்க 7 வரைக்கும் பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் அகைன் நம்ம வந்து பாட்டம் டு டாப் போகணும். அப்போதான் வந்து 7ல இருந்து 8க்கு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். 1 ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம 8 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். அதை நம்ம பிரிண்ட் பண்றோம். நம்ம இங்க வரைக்கும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து அகைன் நம்ம வந்து இப்போ 9 நம்ம பிரிண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் காலம் போறதுக்காக நம்ம இங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி நம்ம அகைன் இப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் போகணும். ஸோ அதனால நம்ம லெஃப்ட் டு ரைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து டைரக்ஷன் 0. ஸோ அகைன் நம்ம இங்க டைரக்ஷன் 0 கொடுத்துடலாம். 0 கொடுத்தா நம்ம அகைன் இப்போ 0லேருந்து நம்ம லூப் அகைன் ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து திருப்பி 0லேருந்து பிரிண்ட் ஆகும். 0 பிரிண்ட் ஆகி நம்ம இதோட லூப் ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணிடலாம். நம்ம வந்து ரோ காலம் அண்ட் அரே கொடுத்தோம். ரோ இங்கே வந்து நம்ம 3 × 3 யூஸ் பண்ணியிருக்கறதுனால 3 3 1 2 3 4 நம்ம அகைன் நம்ம வந்து 4 4 5 6 and 7 8 9 நமக்கு வந்து இப்போ இந்த பேட்டர்னில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதே நம்ம நார்மலாக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அதே ஆர்டரில் தான் நமக்கு வந்து இது வந்து நம்ம வந்து அப்படியே நான் வந்து அரே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம 1 2 3 அண்ட் அகைன் 8 9 4 and 7 6 5 நம்ம பொசிஷன் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் ஸ்பைரல் மேட்ரிக்ஸ்க்கும் நார்மல் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து இங்கே லூப்
நம்ம வந்து வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணுறதுனால நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரே லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு லூப்புக்குள்ளே நம்ம வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ் எதுவுமே நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ. Hello guys, if you have any doubt you can ask, or else we can go to the conclusion part. Am I audible? Yes, no, sir. Okay. Is the doubt இருக்கா? Okay, conclusion part பண்ணலாம். Thank you for participating in this event. Do participate in our upcoming events. Thank you all. Happy learning. Please do fill the feedback forms. The link is available in the chat section. கீர்த்தனா லீவ் ஆயிக்கலாமா இல்ல should we wait? Yeah, everyone can leave.